சும்மா நம்ம ஒண்ணு பேசணும்னா அவனுக்கு அதை எடுத்துக்கிட்டு பெருசா தூக்கிட்டு வந்துடுறானுங்க. மார்க்கத்தையே போதிச்சா உங்களுக்கு போர் அடிக்குதுங்கிறீங்க. நான் குர்ஆன் எடுத்து வச்சு அழகா என்னால ஓத முடியும். நான் ஓதி முடிச்சு திரும்பி பார்த்தேன்னா வேற வழி இல்லாம மைக் செட்டுக்காரனும் வீடியோக்காரனும் தான் இருக்கும். அது ஏன் மார்க்கத்தின் மீது உங்களுக்கு முகபத் இல்லை என்று அர்த்தம் அல்ல. பல வேலைகளுக்கு மத்தியில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க வந்திருக்கீங்க, எவ்வளவு வேலைகள் இருக்கும். இந்த 3 மணி நேரம் நீங்க இங்க வந்து போறதுல உங்களுக்கு சிறு செலவு தான் இல்லையாத்தா? என்னத்தா பலன் அடைஞ்சிட்டு போறீங்க? ஒண்ணும் கிடையாது. யாருக்கு அது கிஃப்டா? நோ. சென்டிமெண்டல் வேல்யூ. நம்மளுடைய மார்க்கத்திற்காக உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா என்றால் இந்த மாதிரி கூட்டங்களில் கலந்து கொண்டு நல்ல அறிவுரைகளையும் நல்ல போதனைகளையும் எடுத்து அதை நாளைய வாரிசுகளுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு செல்ல வேண்டும். இந்த கூட்டங்களை போடுவதற்காக வேற ஒரு நாட்டுல தயார் பண்ணணும். இப்லீஸே மாறிட்டான். ஆனா இப்லீஸ் நெருப்பால தான் படைக்கப்பட்டவன். முதலில் அவன் மலக்காக இருந்து ஜின்னாக மாறினான் என்பது குர்ஆனின் தெளிவான வசனங்கள் இருக்கின்றன. சரி, அவன் ஆதமுக்கு சஜ்தா செய்ய மறுத்து விட்டான். அல்லாஹ்வோட அல்லாஹ் அவன் ஏத்துக்கிட்டான். பாத்துக்கங்க, அல்லாஹ்வே உனக்கு நான் தான் ஈடு இணை வைப்பவன் என்று அவன் சொல்லவில்லை. இந்த மனுஷனை நம்பாதரா அல்லாஹ்னு அவன் சொன்னான். அதுக்காக அல்லாஹ் என்ன சொன்னான்? நான் நம்புறனோ இல்லையோ 1000 காரணங்கள் இருக்கும். அல்லாஹ் ஆழமான சிந்தனை உடையவன். அவனுக்குத்தான் தெரியும் அவனுடைய ரகசியங்கள். அந்த எண்ணம் அந்த இப்லீஸ்க்கு வரல. அதனால அவன் அடிப்படையில. நாம் அப்படி அல்ல, இப்லீஸை விட உயர்ந்தவர்கள் நாம். அதை காட்டுதான் கூட்டம் போட்டு எங்க அல்லாஹ்வோட வழியில எவனு வராதீங்க போங்கடா, நாங்கெல்லாம் ஒன்னா கூடுறோம் பார். எங்களுடைய மார்க்கம் முகமே தெரியாத நீங்களும் ஊரு பேரே தெரியாத நானும் ஒன்னா கூடி கட்டி